அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற விஜய். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல கரூர் வழக்கு வந்தது உங்களுக்கு தெரியும். அதுல தமிழக அரசு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் கேட்கிற கேள்வி, மதுரை ஹைகோர்ட் விசாரிச்சு நிலுவையில் இருக்கும்போது எப்படிங்க சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சது? அதுவும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல, எஸ்ஐடி இருக்கட்டும், ஒரு நபர் ஆணையம் இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய அதிகாரமே இல்லாமல் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சொல்லியிருக்கிறது தவறு. இதற்கு நாங்கள் விளக்கம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விஜய்க்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏன்னா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீதி அரசர் சொன்ன உடனே எல்லா மீடியாலையும் விஜய்யை பற்றி விமர்சனம் எழுந்தது. அது தப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றமே விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. விஜய் அமைதியாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. தமிழக அரசு கடைசி வரை போராடி தோற்றது. ஆனால் ஒரு நபர் ஆணையம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. அதற்கு அவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க சிரிக்காமல் கேட்கணும். ஒரு நபர் ஆணையம் அமைத்தது 44 பேர் 41 பேர் இறந்ததை விசாரிக்கிறதுக்கு இல்லையா? அப்புறம் 41 பேர் இறந்ததையும் விசாரிக்கும். அது மட்டுமல்லாமல் இனிமே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடந்தால் வழிகாட்டி நெறிமுறை வகுக்கிறதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். அதற்காவது ஒரு நபர் ஆணையம் இருக்கட்டும் என்கிறது தமிழக அரசினுடைய எண்ணம். உச்சநீதிமன்றம் அதற்கு எந்த முடிவும் சொல்லல. எப்படியாவது ஆஸ்ராக்கர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு விரும்புது. அதுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவை சொல்லல. இப்போதைக்கு விஜய்க்கு வெற்றி கொடுத்து இந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் ஃபீஸை நம்ம வரிப்பணத்தை கொடுத்து தோத்ததுதான் மிச்சம்.